போயிட்டாரு தலைவரே. 1000 கோடி நம்ம தூக்கி போட்டு ஓட்டு போட்டாலும் பொம்பளைங்களுக்கு தான் மினி பஸ் டவுன் பஸ்ல ஃப்ரீ. நம்மளுக்கு ஒரு நேரம் கொடுக்க மாட்டான். நம்மளுக்கு போட்ட கடையில் 200 ரூபாய் வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். நீ 1000 பொண்டாடிக்கு நீ வளர்த்துட்டு போனாலும் பொம்பளை போய் கேட்டு கொடுத்தா நம்மளே தான் குத்துவோம், பொம்பளை எவ்வளவு குத்த மாட்டான். அதனால நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கலாம். அவன் முன்னாடி 50 அடி அப்படியாக இருந்தாலும் ஐயா கதை கதை கிடையாது. பூரா தூக்கி போடும் கொஞ்ச நேரத்துல. முனியப்பனுக்காக 3 மணி ஆயிடுச்சுன்னா நீ சொல்ல தேவை, நானே வெளியே போயிடுறேன். திருவிழா செய்தால் ஆமா தெய்வத்தினுடைய மனதை குளிர வைப்பதற்காக சரி இப்படிப்பட்ட தெய்வீகமான திருசபை சபை நாடகம் வைத்து நாடகத்தை வெடியும் பொழுதும் ஐயனுடைய பாதத்தில் அமர்ந்து நாடகத்தை பார்த்தால் புண்ணியம் கிடைக்குமா? அதற்காகவே இந்த தெய்வீகமான திருசபை வைத்து நாடகத்தை வைத்திருக்கிறார். நாடகம் வைத்து நல்ல உள்ளங்களும் நாடகத்தை காண வந்த அன்பு தெய்வங்களுக்கும் அவங்க பிறந்த பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து அவர் பெத்த பிள்ளைகளும் அனைவற்று பேரும் சேர்ந்து இந்த நாடகத்தை வைத்திருக்கிறார். இன்னும் அது மட்டும் இல்லாமல் நாடகத்தை காண்பதும் இல்லாமல் எத்தனையோ பணம் வச்சிருந்தா கூட பேர் சொல்லாத. வயது சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரிது என்று சொல்வார்கள். வசந்தகுமார் அவர்கள் நம்மளுக்காக 50 ரூபாயும் பேர் கூட சொல்ல அவரும் 50 ரூபாய் வாரி வழங்கி இருக்கிறார். யாருக்காக? நம்மளுக்காக இல்ல, அந்த தெய்வத்தினுடைய முனியப்பனுடைய பேர் விளங்க வேண்டும் என்று அப்படி வெட்டாரு வச்சு நல்ல உள்ளங்கள் இந்த ஐயனுடைய அருள் பெற்று சீரும் சிறப்புடனே சிவனுடைய அருள் பெற்று எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வாழ்ந்திருக்கணும். நான் யார்? என் பிறப்பில் ரகசியம் என்ன? நான் எப்படி பிறந்தவள்? யுகாய் உங்களுக்கு நான் பெண்ணாய் ஜனித்தது யாரால? சொல்லுங்கம்மா. பாட்டு படி முடிச்சு உடனே எடுக்கணும். காலு கூட தான் அடிச்சிருது. முள்ளு கூட தான் எரியுது. நின்னுகிட்டு ஓடலாம் கிளம்பிக்கிற மாதிரி நிக்க வச்சு உனக்கு உதவ போட்டாங்க. அண்ணா ஓமுக்கு சென்னா. அண்ணா அப்படிங்கற அப்படியே. என் மேல பாசம் பிள்ளைக்கு சொல்லுமா. பாவம் காத்தடிச்சா கூட கண்ண படிச்சா பறந்துட்டு போய்டும். ஆமா. அதனால தான் ஆமா நான் பக்கத்துல கை பிடிச்சிட்டே பேசுறேன். ஆமா சொல்லுங்கம்மா. பர்வத ராஜில் பெற்ற பரமசிவன்
பெயர் உமா பார்வதி பார்வதி, பாஹா பரமேஸ்வரி, சரிம்மா ஜெகதேஸ்வரி, ஜெகதீஸ்வரி ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி இப்படி எல்லாம் பல பெயர் கொண்ட கொண்ட நான் முதலாயுகத்தில் ஆமா எனக்கு என்ன பேரு? ஆஹா மனோன்மணி. மனோன்மணி ஆமா. ஆஹா ஆதிசக்தி, ஆமா உமா, ஆஹா பார்வதி, சரி இப்படி எல்லாம் பல பெயர் கொண்டவள். ஆமா நான் உலகத்தாய். ஆஹா உலகத்தை காத்து ரசிக்கக்கூடிய தாய் உலகத்தாய். ஆமா மானிட பிறப்பு மக்களுக்கெல்லாம் பெறாத தாயாக ஆஹா நான் உலகத்தாயாகப்பட்டவள். அதுக்குதான் அம்மை இல்லையே அப்பன் இல்லை, அப்பன் இல்லையே அம்மை இல்லை. ஆமா. உலகத்துக்கே அம்மை அப்பன் நீங்க தான். அப்படி நான் உலகத்துக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியவள். சரி யுகமோ 4. ஆமா கிரிதா கிரிதா துவாபாரா கலியுகம் என்று சொல்லக்கூடிய சரி யுகமோ 4. ஆமா முதலா யுகத்தில் யாருடைய அமசியால் ஆஹா நான் பெண்ணாய் ஜனித்தேன். ஆஹா நான் எப்படி பிறந்தேன்? கூறுங்கள் தாயே சொன்னா தெரிஞ்சுக்கோமா. அண்ணா ஏம்மா இவ்வளவெல்லாம் ஆமா பணிவோடு ஆஹா ஆமா பக்குவமாக ஆமா என்ன கேக்குறீங்க? ஆமா உண்மைதாம்மா. ஏன் என்ன காரணம்? இல்ல சொன்னாதான் தெரியும். நெத்தியில பட்டை போட்டுக்கிறீங்க. ஆ, ஆ. பட்டை இல்லைன்னா பல விதமா கேட்பேன். ஆமா, ஆமா. பட்டை போட்டா அதுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆமாமா அமன உலகம் பிறக்கும் முன்னே நான் உலகம் பிறப்பதற்கு முன்பதாகவே சரி நான் பிறந்தவள். ஆமா ஆயா உலகம் பிறப்பதற்கு முன்பதாக சரி உமையவள் நான் பிறந்தேன். பிறந்திருக்காது. முகனம் பிறப்பதற்கு முன்பதாகவே ஆமா உத்தமையால் நான் பிறந்தேன் என்று சொன்னேன். ஆமா நான் யாருடைய அம்சியால் ஆஹா அகார விகாரம் ஓங்காரம் ஆமா அகாரம் ஆஹா விகாரம் விகாரம் ஓங்காரம் ஓங்காரம் சொல்லக்கூடிய ஆமா. ஓங்கார பொருளில் ஆஹா நான் பிறந்தவள். பிறந்தவள். அப்படி ஓங்கார பொருளாகி இருக்கக்கூடியவள் யாரு? ஆஹா யாருடைய அம்சியா நான் பிறந்தவள்? சொல்லுங்க. ஆதி அப்படி சிவனாகப்பட்டவர் ஆமா பலாயிரம் வருடமாக ஆஹா பாரு அப்பம் பாரு ஆஹா அப்படியே இப்படி யோசனை பண்றாரு. ஆஹா ஆமா யார் இப்படி பாடுறாரு? ஆஹா அப்படியே கம்முன்னு அமைதியோடு ஆஹா சிவனேண்டு யாதோடி காத்து சுவாசம் இல்லாமல் ஆமா சுவாசம் இல்லாமல் ஆஹா பலாயிரம் வருடமாக சிவன் அவரை போலவே அப்படியே அமர்ந்திருந்தார். அமர்ந்திருந்தாரு. அசையாமல் ஆடாமல் அசையாமல் ஆமா அப்படியே அமர்ந்திருந்தார். ஆஹா ஒரு நாள் வேலை சரி. அங்கத்திலே இருந்து ஆஹா. மூச்சு காத்தாகப்பட்டது ஆஹா. வெளிவந்தது. ஆமா சோழாவாரி காத்து எப்படி சொல்லிட்டு ஓடுமே ஆமா அதே போல ஓம் என்ற ஓசையோடி ஆஹா அந்த காத்து மூச்சு காத்தாகப்பட்டது. சரி. அங்கத்திலே இருந்து சொல்லிட்டு கொண்டு எங்க போனது? ஆமா சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய கடலிலே ஆமா ஓம் என்ற இப்படி தத்திரமாக ஆஹா அந்த நீரிலே போய் ஆமா சத்தென்று விழுந்தது. ஆஹா சத்தியாக ஆஹா. ஆங்கார கோபத்தோடு ஏப்பா. கையிலே சூழாயத்தோடு ஆஹா. நெத்தி கண்ணோடு கண்ணோடு. கிடைக்கட்டு என்று அப்பா கடல் நீரிலே ஆமா இந்த ஆதி சத்தியாகப்பட்டவள் ஆதியிலே பெண்ணாக நான் நினைத்தேன். ஆங்கார கோபம் இருக்க ஆமா 4 திசையும் திரும்பி பார்த்தேன். ஆஹா யார் என்னை பிறக்க வைத்திருப்பார்? ஆமா நான் எப்படி பிறந்தவள் என்று ஆஹா பார்க்கின்ற பொழுது சரி ஒருவரும் காணவில்லை. காணவில்லை. எங்கு பார்த்தாலும் கடல் நீராக உலகமே சமமயமா இருக்குது. ஒரு ஆதி முனிவராகப்பட்டவர் ஆமா இவரு போல ஆஹா குள்ள முனிவர். ஆமா தாயே ஆஹா உலகத்தாயே குள்ள முடிவர் தான். உலகத்தாய் உலகத்தாயே இன்றி ஆஹா. முதலாக அவர்தான் அழைச்சாரு சரி என்னை. ஆஹா உலகத்தாயே ஆமா உலகத்துக்கெல்லாம் நீ தாய் உண்மைதான். அப்படின்று ஆ. பணிவோடு ஆ. வணங்கி என் அருகில் வந்தார். சரி. அப்பொழுது ஆஹா. அந்த ஆதி முனிவரை கேட்டு ஆஹா. நான் எப்படி பிறந்தேன்? பிறந்து என்னை நீ பிறக்க வைத்தாயா? ஆஹா நான் எப்படி உட்பலமானேன் என்று கேட்டு கேட்டு. சிவனுடைய அம்சியால் தாயே ஆமா சிவபெருமானுடைய அம்சியால் பிறந்தவர். ஆஹா இந்த பிரபஞ்சத்தை ஆமா உற்பலம் செய்யணும். ஆஹா மானிட பிறப்பு மக்களும் கண்டிப்பா நீர்பனை ஆஹா. ஊந்துபனை ஆஹா. பரப்பனை ஆமா. நடப்பனை ஆஹா. 4 வகையான ஜீவனங்கள் எல்லாம் உன்னால் பிறக்க வேண்டும். சரி. அதுக்காகத்தான் உன்னை பிறக்க வைத்தார் என்று ஆமா. ஆதி முனிவர் எடுத்து கூறினார். கூறினார். அதனால் ஆஹா
ஆணுக்கு ஒரு பெண்ணு, ஆமா, பெண்ணுக்கு ஒரு ஆண் துணை. ஆணும் பெண் இல்லாமல் எதுவும் பிறக்க வைக்க முடியாது. கண்டிப்பா உன்னை பெண்ணாக பிறக்க வைத்தது அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்ல. சரி, அதன் பிறகு ஒரு பெண்ணுக்கு இருக்குமே அச்சம், ஞானம், வெக்கம், அதுவும் இருக்கு வந்தது. அச்சமடம் ஞானம் பயிர்ப்பு சொல்லக்கூடிய அனைத்து இருக்கிறது. அங்கத்தை பார்த்து ஆமா, என் உடம்புலமும் நிர்மல மேனியாக கையில மட்டும் சூழாயத்தோடு நிறமல மேனியோடு பிறந்தவள் திடுக்கென்று பார்த்து நான் ஆடை ஆவணம் அணிய வேண்டும் அல்லவா அப்படின்ட்டு நான் நீராடி வருகிறேன் என்று என்னை யாராவது ஒரு பார்த்து விடுவார் என்று அழகான ஒரு குழந்தையை பொம்மையாக உருவாக்கி செய்து இப்படி முன்பதாக அமர வச்சு விட்டு என்னை ஒருவரும் பார்த்து விடக்கூடாது, உன் அனுமதி இல்லாமல் என்னை பார்க்க ஒருவர் வரக்கூடாது என்று அந்த குழந்தை எடுத்து சொல்லிவிட்டு அப்புறமாக சென்று விட்டேன். அத்தனை நாடுகளுக்கு பிறகு ஆடாமல் அசையாமல் இருந்த சிவபெருமா அப்படியே மெதுவாக எந்திரிச்சாரு. மூச்சு காத்துல கடலிலே ஒரு பெண் பிறந்தது. ஆமா, இவள் என்ன செய்து கொண்டிருப்பாள் என்று சிவபெருமான் மெதுவாக நடந்து வந்தாரு. பார்க்க வந்தார். அந்த குழந்தை என்ன செய்ய தெரியுமா? சிவபெருமானையே ஆமா சமர் போர் செய்து அடிச்சு முடிக்கிடுச்சு. என் அனுமதி இல்லாம எங்க அம்மா பார்க்க கூடாது. ஆமா, அதனால நீ யாரா இருந்தாலும் உன்னை விட முடியாது அப்படி சொல்றீங்க. சிவபெருமான் அவரால் வெல்ல முடியல. என்னடா ஆச்சரியமாக இருக்கிறது, சின்ன பையன் அழகான ஒரு சின்ன குழந்தை, ஆமா இவரை நம்ம வெல்ல முடியவில்லை என்று கணாபோதத்தை அனுப்பினார் சிவபெருமான். அந்த கணாபோதத்தை அடித்து நொய்க்கிறது. அப்படி திகைத்த போய் சிவபெருமான் நின்றார். ஆமா, என்ன சத்தமாகுதுன்னு அதன் பிறகுதான் இப்படி வந்து பார்த்தீர்கள். உலக தாயே, உன்னுடைய சக்தியால் இந்த குழந்தை உருவாக்கி இருக்கிறது. ஆமா, இந்த பிள்ளை யார் அப்படின்னு கேட்டா, ஆமா அந்த பிள்ளை யார் என்று கேட்ட உடனே அதுதான் என் பிள்ளை, பிள்ளையார் என்று சொன்னேன். அந்த குழந்தைக்கு முதலாக பிள்ளையார் என்று பெயர் வைத்தேன். இந்த பிள்ளையார் அதுதான் பிள்ளையார். ஆமா, அதனால் பிள்ளையார் என்று பெயர் வைத்தேன். முதலாயுகத்தில் பிள்ளையார் என்று பெயர். ஆமா, அதன் பிறகு கோபமெல்லாம் சாந்தம் அடைந்த பிறகு முக்கண்ணோடு நான் பிறந்தவள். அப்படி சிவபெருமான் வந்து ஆதிமுனிவர் சொன்னார், நீ இருவருக்கு திருமணம் ஆகணும், கணவனும் மனைவி ஆகணும், அதன் பிறகு இந்த பிரபஞ்சத்தை உட்பலம் செய்யணும் அப்படின்னு சொல்ல ஆகட்டும் என்று அனுமதி கொண்டேன். கைலிங்கிரி மலையில சிவபெருமானுக்கும் எனக்கு திருமணம் செய்து வைத்தார். அப்படி திருமணம் செய்து வைத்து சரவண பொய்கையிலே அழகான ஒரு குழந்தையை பிறக்க வைத்தார் என் கணவர். ஆறுமுகம் என்று பெயர் வைத்தோம். ஆறுமுகனுக்கு அந்த பிள்ளையாருக்கும் இருவரும் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு நானும் என் கணவரும் பிரபஞ்சத்தை உற்பலம் செய்ய இந்த கடவுளாக நான் உலகத்தாயாக நான் பிறந்திருந்தால் கூட என் கணவருக்கு என்ன வேலை, எனக்கு என்ன வேலை? என் கணவராகப்பட்டவர் பிரபஞ்சத்தை உற்பலம் செய்ய ஒருவர் மட்டும் போதாது அப்படின்னு அவருடைய அவசியா விஷ்ணுவை பிறக்க வைத்தார். விஷ்ணுவாகப்பட்டவா நம்மளுக்கு ஒரு கை ஆள் வேணும் அல்லவா? ஆமா, அப்படின்னு பிரம்மாவை பிறக்க வைத்தார் விஷ்ணு. ஓஹோ, சிவன் விஷ்ணு பிரம்மா முப்பெரும் தேவர்களால் சேர்ந்து பிரபஞ்சத்தை உற்பலம் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக முப்பெரும் தேவர்கள் முப்பெரும் தேவிகளை திருமணம் செய்தார். என்னை என் கணவர் திருமணம் செய்து இடைப்பாகத்திலே குடி வைத்திருக்கிறார். சரி, விஷ்ணுவாகப்பட்டவர் ஆதிலட்சுமி திருமணம் செய்து மார்பிலே குடி வைத்திருக்கிறார். சரி, பிரம்மாவாகப்பட்டவர் கலைவாணியை திருமணம் செய்து நாவலே குடி வைத்திருக்கிறார். உலகத்திலே முப்பெரும் தேவிகளுக்கு என்ன வேலை? முப்பெரும் தேவருக்கெல்லாம் என்ன வேலை? என்ன வேலை? என் புருஷன் என்ன வேலை பண்றாரு எனக்கு எப்படி தெரியும்? உன் புருஷன் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு எப்படி தெரியும்? என் புருஷன் கை வேலை பண்ணுவாரு. கை வேலையை பண்ணாரா? ஆமா. ஏன் நாக்கு வேலை பண்ண மாட்டாரா? கை வேலைன்னா தெரியலையா? கை வேலை சொல்லக்கார ஏமா நீ கை வேலை பண்ணுவாரு சொன்ன, மம்முட்டி எடுத்துக்கிட்டு செய்யறது கையில. ஆமா, நான் நாக்கு வேலை செய்ய மாட்டாருன்னு சொன்னேன்ல. அது என்ன தெரியுமா? இல்ல நாவல் எடுத்து பாடுவாரா இல்ல பேசுவாரா அப்படிதான் நான் சொன்னேன். நானும் ஒண்ணு தப்பா சொல்லல. கணவருக்கு ஒரே வேலைதான். என்ன வேலை? என்ன வேலை? என்ன வேலை? உலக பணியனுக்கு
அளப்பது. ஓ, உன்னுடைய மன்னவராகிய படி அளக்கிற வேலை. கை இல்லாமல் எத்தொழில் செய்ய முடியுமா? முடியாது. அதுதான் சுருக்கமா கை வேலை. ஆஹா, படி அளப்பது. ஆஹா, என் கணவருக்கு ஆ, சிவபெருமானுக்கு படி அளப்பது. ஆஹா, விஷ்ணுவாகப்பட்டவரு ஆ, 2 வேலை பண்ணுவாரு. அவர் என்ன 2 வேலை பண்ணுறாரு? நல்லோரை காப்பது, ஆஹா. தீயோர் அழைப்பது. சரி. விஷ்ணுக்கு அந்த வேலை. ஆஹா. பிரம்மாவுக்கு பிண்டத்தை பிடிப்பது. ஓ, பிண்டம் பிடிப்பது. ஆமா. சரி. இப்படி இருக்க ஆ, ஆதி சக்தியாகப்பட்டவள் ஆமா. பிரபஞ்சத்தை உட்பலம் செய்ய மானிட பிறப்பு மக்கள் ஆஹா. குழந்தை பிறந்து விட்டா பிறந்தால் எழுந்து நடக்கக்கூடிய சக்தியை கொடுப்பது என்னுடைய வேலை. ஓ, தாங்களுடைய வேலை. ஆமா. சரி. கலைவாணிக்கு ஆ, பேசும் சக்தி கொடுப்பாள் கலைவாணி. ஓ, பேசுற சக்தி கொடுக்கிறது கலைவாணி. ஆமா. ஆ, ஆதி லட்சுமி ஆஹா. செல்வத்தை கொடுக்கூடியவள். ஓ, செல்வம். எந்த குறையில்லாமல் ஆமா. அந்த பிறந்த குழந்தைகள் ஆஹா. வளர்ந்து வாலிபமாகி ஆ, பணங்காசோடு செல்வத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக சரி. ஆஹா. ஆதி லட்சுமி செல்வத்தை கொடுக்கூடியவள். ஓஹோ. இப்படி எல்லாம் இருக்க ஆ, இருந்தாலும் என் கணவரே ஆஹா, சட்டேனும் என்னை விட்டு பிரிஞ்சிருக்கவே மாட்டாரு. அப்படியா? ஒண்ணும் தெரியாத அப்படி கல்லூரி மகனாட்டு